ஆளுங்கட்சியான தாவேக்காக்கு கூட்டணி கட்சிகளே அழுத்தம் கொடுக்கறது உண்மைதான். நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் போன ஆட்சியில் இந்த மாதிரியான அழுத்தம்லாம் நீங்கள் கொடுக்கவே இல்லை, கண்டனம் கொடுக்கவே இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியலை. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மாணவர்கள் கைது பண்ணுறாங்க போராட்டத்தில், நீட்டு பேன் பண்ண போராட்டத்தில் மாணவர்களை கைது பண்ணுறாங்க அரசாங்கம். அதுக்கு கூட்டணிக்கு நாங்கள் யோசிக்கணும், மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி போன ஆட்சியில் எவ்வளோ போராட்டம் நடந்ததே, அந்த ஒரு போராட்டத்தில் நீங்கள் கூட்டணியை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும், மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் மென்ஷனே பண்ணலையே. ஒரு வார்த்தை கூட நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே. இங்கே மாணவர்கள் கைது பண்ணோன்னே கூட்டணி. நீங்கள் போன ஆட்சியில் ஒரு இடத்துல பேசுனது எனக்கு ஒரு ஞாபகம். இது அரசாங்கமும் காவல்துறையும் இதுக்கும் கூட்டணிக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் ஒரு இடத்துல கேட்டிருக்கீங்க. இப்போ மட்டும் மாணவர்கள் இந்த போராட்டம் கைது பண்ணால் கூட்டணியை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம்னு ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுக்குறீங்க. நீங்கள் ஆளுங்கட்சியை பயமுத்துறீங்களா இல்லை என்ன மாதிரி இதுவில் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நீங்கள் பயங்கரமான ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கிறீங்க. அந்த கட்சிக்கு ஒரு மாதிரி, இந்த கட்சிக்கு ஒரு மாதிரி இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதா பார்க்குற எனக்கு அப்படி தான் தெரியுது. இதை ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று உங்களுடைய எண்ணத்தை பற்றி நான் என்றைக்குமே தப்பாக நினச்சதே கிடையாது. இந்த தமிழ்நாட்டோட அரண் இடதுசாரிகள்ன்றது நான் என்றைக்குமே தப்பாக அதில் ஒரு சந்தேகம் கூட எனக்கு வந்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த பார்ஷாலிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கோபத்தை வரவழைக்குது. எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டில் நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மக்களுக்கு அது வேறு மாதிரி தெரியுது. அது நீங்கள் அந்த கட்சியாக இருந்தால் அமைதியாக இருப்பீங்க, இந்த கட்சிக்கு வந்தால் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா அப்படின்ற தோணியில் தான் இப்போ எல்லா மக்களோட மனசுலையும் கேள்வியாக எழுந்திருக்கு. என்னுடைய மனசுலேயும் அது கேள்வியாக எழுந்திருக்கு. இதை பார்க்குற கூட்டணி கட்சிகள் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் பார்த்ததை வச்சு தான் நான் சொல்ல முடியும், உங்கள் கூட நான் இல்லை. யாராவது அப்படி இருந்து உங்களுடைய கருத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன். நன்றி.